ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய சாப்பாடு பார்ப்போமா. மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி என்ன குழம்புன்னு சூப்பரான நம்ம ஊர் சாலை கருவாடு வச்சு குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிடணும். உப்பு நிறையா உப்பு, சாலை கருவாடில் உப்பு இருக்கான சின்னது தான் டேஸ்ட்டு. சாலை கருவாடில் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் அதை வந்து நல்லா சூப்பராக இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். என்னென்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 4 பேருக்கு தக்க தான் குழம்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு நல்ல சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் ஊற வைக்கணும். எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு புளி இதில் ஊற வச்சுருவோம் உங்களுக்கு. அடுத்தது இதுக்கு தேங்காய், நல்லா ஒரு சின்ன இது பார்த்தா 3 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4 பல், அது கூட லாஸ்ட்டில் ஒரு சுற்றுக்கு சீரகம் போட்டு அரைச்சாதான் மனம். அப்புறம் கருவாட்டு குழம்புக்கு ஒரு 3 கத்திரிக்காய், முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 1, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு. மாங்காய் 2 பீஸு, மாங்காய் லாஸ்ட்டில் இறக்கும்போது போடணும். தக்காளி உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்லா கீரி போடுங்க. அந்த பச்சை மிளகாய் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூண்டு பல் ஒரு 10, ஒரே கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அப்புறம் ஃபுல்லாக சாம்பார் வெங்காயம் தான் போடணும் நம்ம வதக்கிறதுக்கு. நல்ல நிலையில் வதக்க போகிறோம் குழம்பு. இதெல்லாம் நம்ம உரிச்சு பார்த்துக்கலாம். கருவாடு ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். புளியும் ஊறிடும். அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா போடும்போது பார்ப்போம். சுவை சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. திருநெல்வேலி கருவாட்டு குழம்புலாம் எண்ணெய் அடிச்சிக்கவே முடியாது. சோறு வச்சா ஒரு எவ்வளோ சோறுனாலும் காலியாகிடும். அது குழம்பு இருக்க அந்த சட்டியில் டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே, தோசை எல்லாத்துக்குமே சும்மா டாப்பாக இருக்கும். அதனால் இந்த குழம்பை நம்ம பார்ப்போமா. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நம்முடைய கருவாட்டு குழம்புக்கு வந்து எல்லாம் கருவாடையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வச்சு. ஏன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊர் கருவாடி சின்னதாக இருந்தாலும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரிச்சோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் கூட வாங்கலை. ஊருக்கு போயிருக்கும்போது சித்திகிட்ட சொன்னேன் கருவாடு வேணும்னா, உடனே நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கருவாடு இருக்குன்னா பாருங்கள். அவ்வளோ அழகாக எல்லாருமே ஊரில் சொன்னோன்னே எனக்கு வாங்கி வச்சாங்க. அந்த கருவாடு தான் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதேமாரி முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே அரிஞ்சு வச்சிட்டேன். அதேமாரி உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் எங்கள் ஊர்லலாம் இப்படி தோலோடு தான் போடுவோம். நீங்கள் எத்தனை பேர் இப்படி தோலோடு போடுவீங்க சொல்லுங்கள். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோலோடு போடுது. தோலை சீவிட்டு அது டேஸ்ட்டாக சாம்பார், காரக்குழம்பு எல்லாருமே ஊரில் இப்படி தான் போடுவாங்க. சரி, நீ கருவாட்டு குழம்பு அப்படியே உங்களுக்கும் போட்டு காட்டிடலான்ட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா கருக்காது உங்களுக்கு. மாங்காவே அரிஞ்சு வச்சாச்சு, தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு, பச்சை மிளகாய் அப்படி 4 கீரி போட்டுருக்கேன். அது ஊறி அந்த சாரில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம புளியும் நல்லா ஊறிடுச்சு. புளியிலே இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இந்த புளியை வந்து கூட்டி நம்ம அதுக்கு என்னென்ன காரம் வேணுமோ போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துருவோம். கருவாடு லாஸ்ட்டில் தான் போடணும். கருவாடு கரைஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், முழுசாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கருவாட்டு குழம்பு வந்து அடிச்சிக்கவே முடியாது டேஸ்ட்டு எந்த சாப்பாட்லேயும். இனிமேல் நம்ம போய் சட்டி வச்சுருவோம். சட்டியில் தான், மண் சட்டியில் தான் வைக்கணும் குழம்பு. அதுதான் சூப்பர் உங்களுக்கு. அதனால் மண் சட்டியில் இப்போ வைக்க ஆரம்பிச்சிடுவோம். மண் சட்டி வச்சாச்சு. இனிமேல் நல்லெண்ணெய் தான், ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஏன்னா அதுதான் அவ்வளோ டேஸ்ட். இதுக்கு நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டிக்கு ஊற்றிக்கோங்க. சட்டி காஞ்சிருச்சு. கடுகு நல்லா இவ்வளோ போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கண்டிப்பாக போடணும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா பொரியணும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடுகு பொரியாட்டா வயிறு வலிக்கும். அப்படியே அந்த பூண்டையும் போட்டோம். அப்படியே பூண்டு பொரிஞ்சிடும் ஒரு செகண்டில் இந்த கடுகு பொரியும் போது. பார்த்தீங்களா சவுண்ட். வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போடவே போடாங்க. என் சமையல் எல்லாமே பெரும்பாலும் சாம்பார் வெங்காயம் தான். ஊருக்கு போகும்போது மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன். அதுவும் நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் டேஸ்ட் வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த தண்ணி வாக்குக்கு. இப்போ தக்காளியும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் அப்படி உருவி போட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காய்கறி போடணும். இப்போ என்ன சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு ஒரு கவச்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இனிமேல் நம்ம காய்கறி எல்லாம் போட்டுருவோம். எடுத்து வச்சுக்கிறது மாங்காவை தவிர எல்லாம் போட்டுருவோம். எல்லாம் கழுவி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இது பாருங்க. நம்ம டிஃபன் பண்ணும்போது சட்டி ரெண்டும் கூட கொஞ்சம் நல்லா சூப்பராக பசுமையாகிடும். அதான் சட்டி ரெடி. இன்னும் மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம குழம்பெல்லாம் கூட்டிடுவோம். அதுக்குள்ளே தேங்காயும் அரைச்சிடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிடுவோம்.
வெங்காயம் போட்டாச்சு. இப்போ சீரகம் மட்டும் போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை போட்டு ஒரே ஒரு ஓட்டு தான், ரொம்ப ஓட்டக்கூடாது, ஒரு திருக்கு, அவ்வளோதான். புளி வந்து அந்த டைம் கரைச்சிக்கலாம். புளி உள்ளே தான் இருக்குது உங்களுக்கு. அது கூட நம்ம எல்லாத்தையும் போட்டுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து கருவாட்டு குழம்புக்கு போட மாட்டேன், ஏன்னா அந்த கருவாட்டிலே இருக்கும். அவங்களுக்கு சப்போஸ் வேணும்னா நீங்கள் போட்டுங்க. அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், திருப்பி ஒரு அரை. ஏன்னா அது மிளகாத்தூள் காரம் இழுக்கும் நல்லா மீன் குழம்பு, இந்த கறி குழம்பு, இந்த கருவாட்டு குழம்புக்கெலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம குழம்பு கூட்டும் போது அப்படியே கரைச்சி ஊற்றிடுவோம். இப்போ நல்லா கையில் கரைச்சிடுவோம், அவ்வளோதான். புளியை கரைச்சிட்டு இப்படியே வச்சிடுவோம். வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றுவோம். புளி அப்படியே நம்ம ஊற்றும் போது எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ஈஸி. இந்த சாம்பார் இருக்கிற மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு தான் ரொம்ப ஈஸி. கரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எப்படி எல்லாம் வதங்கியிருக்கேனே, எல்லாம் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. போதும், இந்த வதங்கினாலும் போதும். எண்ணெய் கூடி வந்துருச்சு மேலே. இப்போ நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஊற்றிடுவோம். இதில் அப்படியே ஊற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போயே குழம்பு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், போதும். இது பாருங்கள், நான் 10 பேரே சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஊற்றினாலும் இழுக்கணும் சாப்பாடு. இன்னும் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடணும். தேங்காய் ஊற்றும் போது பொங்கும், கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். உங்களுக்கு தீ ரொம்ப ஜாஸ்தி வைக்காதீங்க, ஏன்னா பொங்கி கொட்டிடுச்சுன்னா அது டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு, சுவை. இந்த மிக்சியும் கழுவி கொஞ்சம் ஊற்றிடுவோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் கொதிக்கட்டும். கருவாடு குழம்புக்கு உப்பே போட வேண்டாம். ஆனால் நமக்கு இந்த குழம்புக்கு சுவைக்கு இவ்வளோண்டு, சும்மா டேஸ்ட்டுக்கு இந்த குழம்புல இருக்கணும்ல, வேற ஒன்றும் இல்லை. கருவாட்டில் உள்ளே இறங்கிடும் மொத்தம். சும்மா சுவைக்காக அப்படி ஒரு இவ்வளோண்டு, ஒரு கை அப்படி ஒரு பிடிச்சி 3 கை வச்சு இப்படி ஒரு இது போடுங்க, அவ்வளோதான். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பொங்காமல் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். ஏன்னா பொங்கி கொதிச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு, மெயின் அதுதான். இன்னும் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவிலே கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடை போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா 1/4 மணி நேரம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இது குழம்பு கொஞ்சம் வற்றிருக்கு. இனிமேல் இந்த கருவாடெல்லாம் கழுவி வச்சுருப்போம், அதை அப்படியே போட்டுருவோம். போட்டு 2 செகண்ட்லேயே அந்த குழம்பு மனம் வந்துடும் பாருங்கள். வீடே மணக்கும், அந்த ஊரே, இந்த தெருவே மணக்கும். அப்படி மணக்கும் அந்த கருவாட்டு குழம்பு மட்டும். அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்ப பார்ப்போமா? அப்படியே மணக்குது இந்த கருவாட்டு குழம்பு வாசனை. இப்போ இந்த குழம்பும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் திக்னஸும் ஆயிருக்கும். குழம்பு அப்படியே எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த பாருங்க, தெரியுதா? இந்த அப்படியே ஒரு கிண்டு இப்படி ஒரு கலக்கி விடும். நம்ம கரண்டி போட வேண்டாம், கருவாடை அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாங்காவை இந்த டைம் நம்ம போட்டுவோம். 2 மாங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 2 துண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா மாங்காய் கரையக்கூடாது, சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டாச்சு. இன்னமும் மூடி வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம். பாதில் தான் மூடினா, ஃபுல்லாக மூடினா பொங்கி கொட்டிடும். நம்ம குழம்பு சூப்பராக மணந்துச்சு. மனம் சூப்பர் மனம் வந்துச்சு. குழம்பும் முடிஞ்சிச்சு. நல்லா எண்ணெய் அப்படியே மேலே மிதந்து வருது. இப்போ லாஸ்ட்டில் ஒன்று, ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டில் இறக்கும்போது இவ்வளோண்டு வெல்லம் அந்த சுவையை தூக்கி கொடுக்குமா. உங்களுக்கு புளிப்பு இருந்தாலும், ரொம்ப புளிப்பு சப்போஸ் இருந்தால் கூட கொஞ்சம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக இந்த இனிப்பு எல்லா சுவையும் வேணும் இல்லை, புளிப்பு இனிப்பு எல்லா காரம் எல்லாம் அதுக்காக தான் போட்டாச்சு. இனிமேல் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம இதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட நம்ம வைக்கக்கூடாது. அவ்வளோதான், அணைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம அணைச்சோம். இந்த குழம்பு எவ்வளோ கொதிக்கிது பாருங்க. இனிமேல் சுவை பார்த்துருவோமா? நம்மளுடைய சுவை பார்க்கணும்ல, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாங்காவும் கரைஞ்சிருக்காது உங்களுக்கு. எல்லாமே அப்படியே கருவாடு கூட அப்படியே இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணவே பண்ணாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை டேஸ்ட்டும் காட்டுறேன் பாருங்கள். கருவாடு வச்சு தான் காட்ட போகிறேன். குழம்பும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு குழம்பு. இன்னும் உங்களுக்கு இன்னும் டைம் ஆகும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் குழம்பு. இது சட்டி என்னன்னா கீழே துணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இந்த குழம்பு டேஸ்ட் பார்ப்போமா? இது பாருங்க, தோலோடு தான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு சூடாக இருக்குது, தோலோடு தான் போட்டிருக்கேன்.
இந்த பாருங்க கருவாடையும் வச்சு நல்லா உள்ளே வச்சு உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு பார்ப்போமா? சாப்பிட்ற வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி நாக்கு எச்ச ஊறுது. பா செம்ம டேஸ்ட்டுங்க, சொல்லவே முடியல. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே போகுது. எல்லாருமே இந்த கருவாடு குழம்பு செஞ்சு ரசித்து சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்கம்மா. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க, ஓகேவா? லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. முட்டை கிட்ட எதுவுமே தேவையில்லை. முட்டை வச்சா சும்மா சூப்பராக இருக்கும் டாப்பாக. வேணாம் எதுவுமே வேண்டாம். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு ருசிங்க, சொல்ல வாய்ப்பே இல்லை. எல்லாருமே இதை செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். ஊர் சாரை கடுவாருங்களை கிடச்சா திருநெல்வேலி ஸ்பெஷல். இதை பாருங்க, வேலை ஆகுதோ இல்லையோ சாப்பாடு வேலை எனக்கு வாயில் ஆகிட்டே இருக்கு. இன்னும் சாப்பிட தான் ரொம்ப பசிக்குது. இந்த கருவாடு குழம்பை பார்த்தோன்னே பசி வந்துடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாரி வச்சு அழகாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.